தலைவா, தங்கத்தை கம்பி ஆக்கி என் தலையில வச்சிருக்கேன்னு போலீஸ்காரங்க என் முடி எப்படி புடுங்கிட்டானுங்க. அது மட்டுமா, ஒரே கல்லுல அவன் 2 மாங்காய் அடிச்சுட்டான். நீங்க விட்ட கல்லு என் தலைமுடியவே புடுங்கிருச்சு. ஏயா என் குறி தவறிடுச்சுன்னு குத்தி காட்டுறியா? அவனை பொறி வச்சு பிடிக்கிறேன். புடிச்சிட்டேன். என் முடிய புடுங்கின போலீஸையா? அது இல்லைங்க, ஐயா சொன்ன மாதிரி ஜட்ஜி பொண்ணு கிடைக்கல. உதவி போலீஸ் கமிஷனர் ஆறுமுகத்தோட பொண்ணை முடிச்சிட்டேன். பொண்ணுன்னா பொண்ணு, அது பொண்ணு பத்திரமாத்து தங்கம். ஆனா ஒரு சின்ன குறை. என்னையா சஸ்பென்ஸ் வைக்கிற? பொண்ணு போலீஸ் கமிஷனரோட வப்பாட்டி பொண்ணு. அவருக்கு பிறந்தது தானே? அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லைங்க. இத பாருங்க, போட்டோ. பொண்ணு பேரு சாந்தி. முகூர்த்தம்னு சேர்ந்து இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தலைவா, நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன். பின்னாடி பாத்துக்க. அப்போ நல்லா இருக்கு. மேற்கொண்டு நான் ஏற்பாடு பண்ணிட்டுமா? எல்லாத்தையும் முடிச்சிட்டுமா? அப்ப நான் வரட்டுமா? இது இதுவா? இந்த கவரை நீ வச்சுக்க, போட்டோ நான் வச்சுக்கிறேன். வரட்டுங்களா? தலைவா, ஒரு சந்தேகம். என்ன? கல்யாணம்னாலே நமக்கு கால் கட்டுதான். இதுல ஜட்ஜி பொண்ணுதான் வேணும், கமிஷனர் பொண்ணுதான் வேணும்னு ஏன் சொல்றீங்க? டேய், என்ன எவனும் மொட்டை அடிச்சிட கூடாது பாரு. அதுக்குதான். மாப்பிள்ளை நான் நாளைக்கு மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, மாமனார் என்ன காப்பாத்தி ஆகணும் இல்ல. இனிமே நம்ம நீதியின் நிழல்ல தான் நிம்மதியா இருக்க முடியும். அது சரிங்க, அவன் வப்பாட்டி பொண்ணுன்னு வாய் கூசாம சொல்றான், நீங்க சரின்னு சொல்றீங்களே. மாமனார் ஒரு வப்பாட்டி வச்சுக்கிட்டா மாப்பிள்ளை 4 வப்பாட்டி வைக்கிறதுக்கு லைசன்ஸ் கிடைக்குதுரா. அடேங்கப்பா. அது மட்டும் இல்ல, பதவி போயிடுச்சு அப்புறம் விளக்கேத்துறதுக்கு வேலைக்காரி கூட வரமாட்டா. பதவி இருக்கும் போதே எல்லாம் சாதிச்சுக்கணும்டா. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நீங்க ஜூனியர் சாணக்கியன். போன் நீ எட. அது கெட்ட வார்த்தை. போன். ஹலோ, இது வரைக்கும். ஐயோ, இல்லன்னு சொல்லிருங்க. என் உடம்புல இனிமே ஒரு முடி இருக்காது. நீ விரிச்ச வேலையில உன் ஆளையே மாட்டி விட்டேன் பாத்தியா? கள்ள நோட்டு கொடுத்து கணக்கு தீக்க முடியாதுமா. நல்ல நோட்டு எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உனக்கிட்ட ஒப்படைச்ச வைரத்தை எல்லாம் போற உன் பொண்டாட்டிக்கு மாட்டி அழகு பார்க்கலாம் நினைச்சியா? அதுதான் கண்ணா நடக்காது. நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த நிமிஷமும் என்ன சந்திக்க தயாராயிரு. நானும் சந்திக்க தயாரா இருக்கேன்டா. தப்பிக்க. கமிஷனர் ஆர்வம் பேசுறேன். என் பொண்ணு MSc 83 கார்ல கடத்திட்டு போறாங்க. சீக்கிரம் அந்த மடைக்கு புடிங்க. போய். கல்யாண மேடையில கால் வைக்க போன என்ன ஏன் கடத்திட்டு வந்த? நீ நினைக்கிற மாதிரி காத்திருந்தவன் மனைவியை நேத்து வந்தவன் கொண்டு போன கதை இல்ல இது. ஆடு நனையுதுன்னு ஓனா அழுத கதை இது. இதுதான் பெண் புத்திங்கிறது. உனக்கு ராவண புத்தி. இத பார், நீ அசோகவனத்து சீதையாக கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த தர்ம யுத்தம். உலகமே பாராட்டுற நம்ம காவல்துறையில உயர்ந்த அதிகாரியா இருக்கோங்க அப்பா. அவருக்கு போய் ஒரு அயோக்கியன் கொலகாரன் மருமகனா வர்றது மகா கேவலம். அதை விட அந்த அயோக்கியனுக்கு நீ மனைவியாகிறங்கிற பாரு, அது மிகப்பெரிய அவமானம். இவ்வளவு தெரிஞ்சு நீ யோகியனா இருந்திருந்தா இது ஆரம்பிக்க தடுத்திருக்கலாமே. சந்தேகம் இல்லாம நான் யோகியன் தான். ஆனா சர்வ வல்லமை படுத்த ஒரு அரசியல்வாதிய ஒரு சாமானியனால அவ்வளவு சுலபமா ஜெயிக்க முடியுமா? அதான் தாமதமானாலும் சமயம் பார்த்து ஒண்ணு தூக்கிட்டு வந்தேன். ஆதாரமும் சாட்சியம் இல்லாம நீ சொல்றத நான் நம்பணுமா? என்ன குழந்தையோட வந்திருக்கேன்னு பாக்குறியா? இது நான் கடத்திட்டு வந்த குழந்தை இல்ல, ஒரு கடத்தல்காரனுக்கு பிறந்த குழந்தை. இது யார் குழந்தையா இருந்தா எனக்கு என்ன? நீ கேட்டியே ஆதாரம் சாட்சி. இதோ உயிருள்ள ஆதாரம், ரத்த சம்பந்தமான சாட்சி. இதோட அப்பன் யார் தெரியுமா? உனக்கு நிச்சயிக்கப்பட்டவன். அம்மா என் கூட பிறந்த தங்கச்சி. இப்ப சொல்லு, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதை நான் தடுக்காம இருந்திருந்தா என் தங்கச்சியோட ஆத்மா என்ன மன்னிச்சிருக்குமா? சொல்லு. நான் ராவணா நல்லவனான்னு நீயே முடிவு பண்ணிக்க. இத பாத்தீங்களா? எல்லா பேப்பர்லயும் முக்கிய செய்தியா போட சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல,
டிவி வானொலி எல்லாத்துலயும் தெரிவிச்சிருக்கு. விவசாய நிகழ்ச்சியில கூட சொல்ல சொல்லி இருக்கு. உழுதுகிட்டே இருக்கும்போது கேட்டுக்கிட்டே உழுகட்டும். அது மட்டும் இல்ல, நம்ம படைங்க அந்த பயல ஜல்லட போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா செக்ஷனையும் முடுக்கி விட்டாச்சு. இது உங்களுக்கோ எனக்கோ ஏற்பட்ட அவமானம் இல்ல, எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்பட்ட அவமானம். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும் மாப்ள. என்னமோ சாந்தி கிடைச்சா போதும். உங்களதான் மலை மாதிரி நம்பிட்டு இருக்க மாமா. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் வரேன். சின்ன வயசு ஏன் தலைவரே, பொண்ணே ஓடி போச்சு. அவர் உங்களை மாப்பிள்ளைங்கிறாரு, நீங்க அவரை மாமனாருங்கிறீங்க. ஓடி போன பொண்ணு திரும்பி வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? அதை விடு. அந்த பையன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா நம்மள காட்டி கொடுத்துருவான். அதனால அவன் போனதான் போலீஸ்ல மாட்டணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணியா? இந்தா ஐயோ, சாப்பிடு. நான் குளிக்காம சாப்பிட மாட்டேன். என்ன குளிக்காம சாப்பிட மாட்டீங்களா? அது சரி. வா வா. யோ 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 யோ, இப்படி கையை கால கட்டிட்டா எப்படியா குளிக்கிறது? கழுத்து கழுத்து. என்ன இடுப்புல மாட்டிக்க? ஐயோ, வெள்ள வெள்ள அப்பா முள்ளெல்லாம் குத்துது கால்ல. போய் குளி போ. இந்தியில என்ன நான் குளிச்சிட்டு வரேன். ஏய் விட்டானா? போய் அப்படி மரவுல குளி போ. ஓ ஏய் சீக்கிரம் குளிச்சிட்டு வா. எவ்வளவு நேரம் குளிப்ப? சார் கயிறு போட்டு கட்டிட்டு குளிச்சிட்டு வரணுமா? சீக்கிரமா. இந்த இழுக்கிறா தண்ணி இல்லாத காட்டுல இருந்தா வந்த இந்த புரண்டு போட்டு குளிக்கிற. சீக்கிரம் குளிச்சிட்டு வா. ஓய், உங்களுக்கு பெரிய தொந்தரா போச்சியா? எதுவுமே தெரியாத ஆளாச்சு. என்ன சரியாவே குளிக்க விட மாட்டேன்ற. ஓய், குழந்தை அழுவுது, என்னன்னு பாரியா? எல்லாம் எனக்கு தெரியும், நீ வா வா. இவ உயிரோட இருந்தா நம்ம காதல் நிறைவேறாது. தீர்த்திர வேண்டியதான்.
ஏய், என்னாச்சு உனக்கு? குளிச்சிட்டு இருக்கும்போது யாரும் என்ன கொல்ல பார்த்தாங்க.